வியூவர்ஸ், வெல்கம் டு ரசூல் சன்சர் சேனல். குவைத்தி இண்டஸ்ட்ரியில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் 1996ஆம் ஆண்டின் 28ஆம் ஆண்டு சட்டம் எண் மற்றும் அதன் அடுத்தடுத்த திருத்தங்களை அவர்கள் கடுமையாக மீறியதாக விசாரணைகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து 15 தனியார் மாவட்ட மருந்தகங்களை மூடவும் அவற்றின் இயக்க உரிமங்களை ரத்து செய்யவும் உத்தரவிட்டு சுகாதார அமைச்சகம் டாக்டர் அகமது அல் அவதி அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை வெளியிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் மருத்துவ மற்றும் உணவு கட்டுப்பாட்டு குழுக்கள் நடத்திய விரிவான ஆய்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் மருந்தாளர்கள் செய்த பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக மீறல்களை ஆயுஷ் குழுக்கள் கண்டுபிடித்ததாக அமைச்சகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மருந்து தயாரிப்புகள் மற்றும் மருத்துவ பொருட்களின் புழக்கத்தை நிர்வகிக்கும் விதிமுறைகளை மீறும் முறையற்ற மருந்து விநியோக நடைமுறைகள் மற்றும் நடைமுறைகள் இதில் அடங்கும். இத்தகைய மீறல்கள் தொழில்முறை பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் நுகர்வோர் உரிமையை தெளிவாக மீறுவதாகவும் மருந்து பாதுகாப்பு தரம் மற்றும் நோயாளி பாதுகாப்பத்திற்கு நேரடி ஆபத்தை ஏற்படுத்துவதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மீறும் மருந்தகங்களை இறுதி மூடலை அமல்படுத்தவும் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளை முடிக்க பொறுப்பானவர்களை பொது வல்லுநரிடம் பரிந்துரைக்கவும் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து அமைச்சகத்தின் ஆய்வுக்குழுக்கள் டாக்டர் அல் அவதி உத்தரவிட்டதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சட்டத்தின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதையும் பொது சுகாதாரத்தை அச்சுறுத்தவும் அல்லது நோயாளிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்தொரு நடைமுறைகளுக்கும் எதிராக தடுப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. எழுத்து, ஆடியோ அல்லது காட்சி ரீதியாக மீறல் மருந்தகங்களுடன் இணைக்கப்பட்ட அனைத்து உரிமம் பெறாத விளம்பரங்களையும் உடனடியாக நீக்குவதும் அமைச்சரவை முடிவுகளில் அடங்கும். மருந்து விளம்பரங்களை நிர்வகிக்கும் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மற்றும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சேனல்களுக்கு வெளியே மருந்துகளை விளம்பரப்படுத்துவதை கண்டிப்பாக தடை செய்துள்ளது. மருந்துத்துறையின் கடுமையான மேற்பார்வையை பேணுவதற்கும் விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமல்படுத்துவதற்கும் சுகாதார அமைச்சகம் தனது உறுதியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. நோயாளிகள் பாதுகாப்பை சமரசம் செய்யும் அல்லது தொழில்முறை உரிமங்களை தவறாக பயன்படுத்தும் எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுக்க தயங்காது என்று அது வலியுறுத்தியுள்ளது. பொது சுகாதாரத்தை பாதுகாப்பது என்பது ஒரு தேசிய முன்னுரிமை என்றும் அதில் சமரசம் செய்ய முடியாது என்றும் அமைச்சகம் தனது அறிக்கையை முடித்துள்ளது. அனைத்து நோயாளிகளுக்கும் மருந்துகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான கிடைக்கும் தன்மையை உறுதி செய்வதற்காக சுகாதார அமைப்பும் அதன் கண்காணிப்பு மற்றும் ஆய்வு வழிமுறைகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் அது மேலும் கூறியது. குவைத்தில் சட்டமேற்பட்டவர்கள் மற்றும் அரசு ரகசியங்களை அணுகக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட தேசியவாத கோப்புகளில் மோசடி செய்வது கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று ஒரு உயர்மட்ட வட்டாரம் எச்சரித்தது. அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் நிலைநிறுத்தும் பணியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மௌனம் அல்லது மறைத்தல் மூலம் உடந்தையாக இருக்க முடியாது என்று வலியுறுத்தினார். எந்த ஒரு மூடிமறைப்பும் சட்டத்தின் அதிகாரத்தை குறைபறிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் சட்டமன்றம் மற்றும் அதன் மேற்பார்வை பாத்திரத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது. மோசடி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, குற்றங்களை மறைத்தவர்களாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட அனைவரையும் பொது வழக்கறிஞரிடம் அனுப்ப வேண்டும். விதிவிலக்கு இல்லாமல் பொறுப்பு கூறல் செயல்படுத்தப்பட வேண்டும். குவைத் குடியுரிமை விசாரணைக்கான உச்சக்குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் முடிவு வழக்கமான ஒன்றல்ல என்றும் குவைத் தேசிய அடையாளத்தை சிதைத்து சவுதியான குடிமக்களின் உரிமைகளை பறித்து ஆயிரக்கணக்கான தகுதியற்ற நபர்கள் சட்டவிரோதமாக சேர்ந்த தேசிய பதிவுகளில் விரிவான கையாளுதல் மற்றும் சேதப்படுத்துதல் ஆகியவற்றை வெளிப்படுத்தியதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. முதல் துணை பிரதமரும் முதலமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த மீறல்கள் சட்டமன்றத்திலேயும் குறிப்பாக தேசிய சட்டமன்றத்தில் பரவியுள்ளன. சட்ட பின்னணியை கொண்ட 2 முன்னாள் எம்பிக்களின் தேசிய ஆவணங்களில் 2 தெளிவான போலி வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன. மோசடி மற்றும் தவறான அறிக்கைகள், மாநிலத்தின் உச்ச நலன்களுடன் தொடர்புடைய 7 மற்றும் 8 பிரிவுகள் மற்றும் சிறப்பு செயல்கள் என வகைப்படுத்தப்பட்ட வழக்குகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக அமைச்சரவையில் சமர்ப்பதற்கான தயாரிப்பு பல வழக்குகளில் குவைத் குடியுரிமையை திரும்பப் பெற குழு முடிவு செய்தது. ஆதாரத்தின்படி ஒரு வழக்கில் முன்னாள் எம்பி குவைத் அல்லாத ஒருவரின் மாமாவை அவரது தந்தையின் தேசிய கோப்பில் சகோதரராக பொய்யாக பதிவு செய்திருந்தார். இதனால் அவர் குவைத் குடியுரிமை இல்லாவிட்டாலும் எம்பியான்
மாமாவாக மாறிய சகோதரர் என்று தோன்றினார். முன்னாள் எம்பி தனது தேசிய பதவியில் உள்ள இந்த கடுமையான குறைபாட்டை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் இருக்காமல் தொடர்ந்து சட்டம் இயற்றினார். முக்கியமான மாநில தகவல்கள் அணுகினார், குழுக்களில் பங்கேற்றார் மற்றும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்தினார் என்று அந்த வட்டாரம் குறிப்பிட்டது. மற்றொரு வழக்கு தந்தையின் தேசிய ஆவணத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள முன்னாள் எம்பியின் சகோதரர் என்று கூறப்படுவார் ஜோடிக்கப்பட்ட பதிவு என்று கண்டறியப்பட்டது. இது போலியானது, பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தவறான தகவல்களை சமர்ப்பித்தல் ஆகியவற்றுக்கு சமம். இது போன்ற போதிலும் அந்த நபர் தேசிய சட்டமன்றத்திற்குள் சட்டம் இயற்றுதல், கொள்வு வேலை மற்றும் வாக்களிப்பதில் தீவிரமாக பங்கேற்றார். இந்த வழக்குகளில் தொடர்புடைய அனைவரும் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் போலியான ஆவணங்களை உருவாக்கியிருந்தாலும் சரி, அதை மறைத்திருந்தாலும் சரி, முழு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அந்த வட்டாரம் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்குகளின் தீவிரம் சாதாரண குடிமக்கள் அல்ல, சட்டமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில ரகசியங்களை அணுகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கியது என்பதை அவர் வலியுறுத்தினார். இத்தகைய மீறல்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் சட்டப்பூர்வமான தன்மை தப்புகின்றன, சட்டமன்ற நிறுவனத்தின் அரசியலமைப்பு அடித்தளங்களை ஒழுக்குகின்றன, மேலும் ஒட்டுமொத்த சட்ட அமைப்பின் நேர்மை குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகின்றன என்று அவர் கூறினார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மோசடியில் ஈடுபட்டாலோ அல்லது மறைந்தாலோ அந்த பிரச்சனையின் நிர்வாக மீறலில் இருந்து சட்டத்தின் ஆட்சி மற்றும் அமலாக்கத்தின் நம்பகத்தன்மையின் மீதான நேரடி தாக்குதலாக மாறி தேசிய சட்டமன்றம் மற்றும் அதன் மேற்பார்வை பங்கு மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக பலவீனப்படுத்துகிறது என்று அந்த வட்டாரம் முடிவு செய்தது. பொறுப்புக்கூறல், சிறப்பு கோடுகள் அல்லது சிறப்பு பரிசீலனைகள் இல்லாமல் விரிவானதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குவைத்தில் அப்தலி வழக்கில் தண்டனை பெற்ற NH மட்டுமே அடையாளம் சாற்ற காணப்பட்ட குவைத் சாராத ஒருவரை பணமோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாத நிதியுதவி குழுவின் முடிவுகளுக்கு உட்பட்ட நபர்களின் தேசிய பட்டியலில் சேர்ப்பதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்ததாக சேசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் 7ஆம் அத்தியாயத்தின் கீழ் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கான குழுவின் நிர்வாக விதிமுறைகள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது மற்றும் பேரழிவு ஆயுதங்கள் பெருக்கத்திற்காக நிதியளிப்பது தொடர்பான அமைச்சர்கள் தீர்மானம் எண் 8/2025 படி இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் குழுவின் நிர்வாக விதிமுறைகளின் பிரிவுகள் 21, 22, 23 மற்றும் 24 அடிப்படையாக கொண்டது என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. பட்டியலிடப்பட்ட தனிநபர்களால் நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ முழுமையாக அல்லது பகுதியாகவோ சொந்தமான அல்லது கட்டுப்படுத்தப்படும் அனைத்து நிதிகள் மற்றும் பொருளாதார வளங்களையும் முடக்குவது பிரிவு 21 வலியுறுத்துகிறது என்று அமைச்சகம் விளக்கியது. இதில் அத்தகைய நபர்களுக்காக அவர்கள் சார்பாக அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பணிப்பவர்களின் வழங்கலும் தொடர்புடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களின் கீழ் நியமிக்கப்பட்டவர்களும் அடங்கும். முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து பெறப்பட்ட அல்லது அதன் விளைவாக ஏற்படும் எந்த ஒரு நிதி அல்லது பொருளாதார வளங்களையும் உள்ளடக்கிய சொத்துக்களை முடக்குவதற்கான கடமையை பிரிவு 22 நீடிக்கிறது. பட்டியலிடப்பட்ட நபர்களுக்கு குவைத்திற்குள் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் உள்ள எந்த ஒரு குவைத் குடிமகனாக இருந்தாலும் சரி, நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு நிதி அல்லது பொருளாதார வளங்களை வழங்குவதையோ அல்லது கிடைக்க செய்வதையோ அல்லது நிதி அல்லது தொடர்புடைய சேவைகளை வழங்குவதையோ பிரிவு 23 தடை செய்கிறது. முடக்க நடவடிக்கைகளை செயல்படுத்துவதும் எந்த ஒரு நிறுவனமும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முடக்கப்பட்ட நிதி அல்லது வழங்கலின் மதிப்பு மற்றும் சரிபார்ப்பு மற்றும் பின்தொடர்தலுக்கு உதவ வேறு ஏதேனும் தொடர்புடைய தகவல்களை 24 மணி நேரத்திற்கு தொடர்புடைய குழுவிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று பிரிவு 24 கூறுகிறது. சமர்ப்பிக்கப்பட்ட தரவின் துல்லியத்தை உறுதி செய்ய நிறுவனங்கள் பொருத்தமான ஒழுங்குமுறை அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க வேண்டும். இந்த நடவடிக்கை தேசிய சட்டமன்றம் மற்றும் சர்வதேச தரநிலைகளுடன் இணங்குவதை வலுப்படுத்துவதில் குவைத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இதன் மூலம் நிதி மற்றும் பொருளாதார அமைப்பின் பாதுகாப்பிற்கும் நிதி குற்றங்கள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் பங்களிக்கிறது என்று அமைச்சகம் கூறியது. குவைத்தில் புதிய போதைப்பொருள் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி குற்றவியல் நீதிமன்றம் சமீபத்தில் பிரதிவாதிக்கு மிகவும் சாதகமான சட்டம் என்ற கொள்கையை சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு நடந்த ஒரு வழக்கில் பயன்படுத்தியது. இந்த தீர்ப்பு தண்டனை நிர்ணயிப்பதற்கான நீதித்துறையின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. அதே நேரத்தில் பிரதிவாதிகள் தனிப்பட்ட சூழ்நிலையில் கருத்தில் கொள்கிறது. குறிப்பாக நீதிபதி அப்துல்லா அல் உசைமி தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றத்தின் 10வது சுற்று போதைப்பொருள் கடத்தல் மற்றும்
பயன்பாடு தொடர்பான வழக்கில் புதிய போதைப்பொருள் சட்டத்தை பயன்படுத்தியது. இந்த சட்டம் பிரதிவாதிக்கு மிகவும் சாதகமானது என்றும் நீதிமன்றம் தீர்மானித்து 7 ஆண்டுகள் கடுங்கால சிறை தண்டனையும் கூடுதலாக 50,000 குவைத் தினார் அபராதம் விதித்தது. தனது நியாயப்படுத்துதலில் பிரதிவாதிக்கு முன் குற்றப்பதிவு இல்லை என்றும் அது அவரது முதல் குற்றம் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. புதிய போதைப்பொருள் சட்டத்தின் விதிமுறைகள் பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமான நடவடிக்கையாக அமைந்தது. வழக்கு கோப்பின்படி ஒரு துப்பறியும் நபரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பிரதிவாதி கடத்தல் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக போதைப் பொருட்களை வைத்திருந்தது தெரியவந்தது. பொது வழக்கறிஞர் பிறப்பித்த வாரண்டை தொடர்ந்து பிரதிவாதி புனைட் அல் காரில் கைது செய்யப்பட்டார். அங்கு சோதனையில் ஒரு ஹாசிஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரித்த போது பிரதிவாதி தனது வீட்டில் கூடுதல் போதைப்பொருள் வைத்திருந்ததாக ஒப்புக்கொண்டார். பாதுகாப்பு பணியாளர்கள் அவருடன் முபாரக் கபீர் கவர்னேட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவரது படிக்கறையை அலமாரியில் சோதனை செய்ததில் ஹாசிஸ் மற்றும் கொகோயின் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் நுகர்வுக்கு தயாரிக்கப்பட்டிருந்தன என்பது தெரியவந்தது. பிரதிவாதியின் குற்றச்சாட்டுகளுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த நீதிமன்றம் எடுத்துக்காட்டியது. மேலும் இது அவரது முதல் குற்றம் என்று கருதி அவருக்கு தண்டனை வழங்குவதில் புதிய போதைப்பொருள் சட்டத்தின் விதிகளை பயன்படுத்த முடிவு செய்தது. இதற்கிடையில் போதைப்பொருள் சைக்ரோபிட் பொருட்கள் மற்றும் கடத்தலை இலக்காக கொண்ட புதிய சட்டம் தண்டனைகளை அதிகரித்தது மட்டுமல்லாமல் ரகசிய சிகிச்சை பாதையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை உள்துறை அமைச்சகம் மற்றும் பொது வழக்குரைஞர் துறையின் 2 பிரதிநிதிகள் புதன்கிழமை உறுதிப்படுத்தியது. குனா தெரிவித்துள்ளது. குவைத்தின் அரசு தொடர்பு மையம் சிஜிசி நீதி அமைச்சகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த குழு விவாதத்தின் போது டிசம்பர் நடுப்பகுதி அமலுக்கு வந்த இந்த சட்டம் குவைத்தின் பாதுகாப்பையும் அதன் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் குவைத்தில் கடுமையான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று பிரதிநிதிகள் தெரிவித்தனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப் பொருட்களை விநியோகிப்பவர்கள் அல்லது சமூக பாதுகாப்பை அச்சுறுத்துபவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் வலியுறுத்தினார். போதைக்கு அடிமையானவர்களுக்கு தண்டனையை விட சிகிச்சைக்கு முன்னுரிமை அளிக்கும் புதிய சட்டம் சமீபத்திய சட்டம் மற்றும் தொடர்புடைய சர்வதேச ஒப்பந்தங்களுடன் ஒத்துப்போகிறது என்று வழக்கறிஞர் அகமது அல் கந்தாரி அவர்கள் கூறினார். மேலும் போதைப்பொருள் அல்லது சைக்ரோபிக் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் எந்த ஒரு தண்டனையும் எதிர்கொள்ளாமல் தானாக முன்வந்து அடிமையாதல் சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற சட்டம் அனுமதிக்கிறது என்று கூறினார். உள்துறை அமைச்சகத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையில் உதவி இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் முகமது மனவர் அவர்கள் போதைக்கு அடிமையான தங்கள் குழந்தைகளுக்கு சிகிச்சை பெற விரும்பும் குடும்பங்களுக்கு சமர்ப்பித்த 100க்கும் மேற்பட்ட அறிக்கைகளை இதுவரை துறை கையாண்டுள்ளதாக கூறினார். அனைத்து அறிக்கைகளும் முழுமையான ரகசியத்தன்மை மற்றும் தனியுரிமையுடன் நடத்தப்படுகின்றன என்றும் அடிமையானவர்களின் எதிர்காலத்தை பாதிக்காமல் இருக்க குற்றவியல் பதிவு செய்யாமல் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த அறிக்கைகளின் ரகசியத்தன்மையை மீறும் எவரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று லெப்டினன்ட் கர்னல் மனவர் அவர்கள் வலியுறுத்தினார். இதுபோன்ற வழக்குகளை பாதிப்பவர்கள் டிசிஜிடி ஹாட்லைன் எண் 188-4141 மூலம் தொடர்பு கொள்ளலாம் அல்லது துறையை நேரில் பார்வையிடலாம் என்று அவர் தெரிவித்தார். அங்கு சிறப்பு குழுக்கள் போதைக்கு அடிமையானவரின் இருப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டு சிகிச்சையை தொடங்க அவர்களை மறுவாழ்வு மையத்திற்கு மாற்றுவார்கள். போதைப் மருந்துகள் மற்றும் சைக்ரோபிக் பொருட்களை கட்டுப்படுத்துவது, அவற்றின் பயன்பாடு மற்றும் கடத்தலை ஒழுங்குபடுத்துவது குறித்த ஆணை எண் 159/2025 13 அத்தியாயங்களில் 84 கட்டுரைகள் கொண்ட ஒரு விரிவான சட்டமன்ற கட்டமைப்பை வழங்குகிறது என்று லெப்டினன்ட் கர்னல் மனவர் அவர்கள் உறுதிப்படுத்தினார். மருத்துவ பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் இந்த பொருட்களின் சுழற்சியை கண்காணித்தல் ஆகியவற்றுடன் கூடுதலாக தண்டனை தடுப்பு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகள் உட்பட போதைப் பொருட்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் சட்டம் உள்ளடக்கியது. கூடுதலாக புதிய பொருட்பொருள் சட்டத்தின்படி போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறை நாடு முழுவதும் விரிவான பாதுகாப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக அது செயற்கை நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பிரச்சாரங்களின் போது பல்வேறு நாட்டினரை சேர்ந்த 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டனர். அமைச்சகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் சமீபத்திய தேடுதல் மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளின் முடிவுகளை விவரித்தது. இதன் விளைவாக பல்வேறு கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 2.145 கிலோகிராம் மொத்தம் வேட்டமைன், 1.815 கிலோகிராம் கஞ்சா, 3 கிராம் ஹாசிஸ் மற்றும் தோராயமாக 1/2 கிலோகிராம்
செயற்கை கண்ணாபினாய்டுகள் அடங்கும். அதிகாரிகள் 20 கிராம் லிரிகா பவுடர், 1610 லிரிகா காப்சியூல்கள் மற்றும் 4 கேப்சூல்கள் மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். போதைப் பொருட்களை தவிர 4 உணர்திறன் வாய்ந்த மின்னணு செல்கள் மற்றும் ஒரு கத்தி ஆகியவை மீட்கப்பட்டன. சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாசியுடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.